குழந்தை பிறக்கிறப்போ லிட்டரலா நாமளே மை காட், என்ன இவ்ளோ பெரிய ப்ராசஸ் சொல்றீங்க? நீங்க என்னமோ குழந்தை பெத்தவங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஓணுமா ஸ்ருதி, எங்க அம்மாக்கு 3 பசங்க. ஏன் ஃபர்ஸ்ட் டைமே இவ்ளோ பெயின்? நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்க? அந்திருக்குல்ல, விமன் தான் எல்லாம் பெரிய காலத்துல விமன் கோ த்ரூ பண்ற பெயினை மென் புரிஞ்சிருந்தா எல்லா ஆம்பளைங்களும் ஒரு குழந்தையும் இருக்கதான் செய்யும் ஸ்ருதி. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஹவு டு எங்க அம்மா சொல்லிருக்காங்க, அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அதனாலதான் அடுத்த குழந்தைய பெத்துக்கிறப்போ அந்த வலி அவ்வளவு வலிக்கும். இந்த பெயின்ல அப்படி இருக்குமா? முடியாதுங்க. ஐயோ, அதுக்காக வாழ்க்கையில அதான் நம்ம ஃபேமிலில நீங்க 2 பேர் வேற, அதுக்காக நீங்க குழந்தை பெத்துக்காம இருந்தா எப்படி? இல்ல, எனக்கு பெத்துக்கிட்டோம், என்னால முடியாது. எனக்கு நான் தானே முடிவு பண்ணணும். அப்ப ரவி கூட உங்களுக்கு ஒரு ஃபைட் இருக்கு. முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லி இருந்தா ஆமாடா நீங்களே நினைச்சுக்காங்க. நீதான சொன்ன பிரச்சனை சரி பண்ணுன்னு. சந்தோஷமா போனீங்க, அதான். அதுக்கு சந்தோஷத்துல மட்டும்தான் நான் இருக்கணுமா? வாங்கத்தே. ஏதா வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. இல்ல, அண்ணாமலை எங்க? அவர் மொட்டை மாடியில இருக்காரு. என்ன நீங்களும் தான் இங்க நடக்கிற எதையும் என்கிட்ட சொல்லிட்டான். அது வந்து ஏண்டா உனக்கு இடாம இருக்கு? அவ செஞ்ச வேலை எப்படிமா? என்ன பண்றது? இன்னும் எத்தனை வருஷமா நான் இன்ஜின் டிரைவர் அப்பா வாங்கி கொடுத்த வீடு, நான் அடுத்தவங்களுக்கு உலா விஷயத்திலேயே சலிச்சு சலிச்சு நான் சோர்வாயிட்டேம்மா. வந்துட்டேன். எல்லாம் எனக்கு புரியுது அண்ணாமலை. முடியாதுமா அண்ணாமலை, சில விஷயங்களை கத்துக்குவாங்க. நீங்க எப்படி சொல்றீங்கப்பா? விஜயாவை மன்னிச்சிரு. வாழ்க்கையில நாம பெரிய விஷயம் இல்ல, ஆனா அதுவே விஜயா மனசுல ஒரு வைரஸ். விஜயா அதையே மனசுல வச்சுக்கிட்டு விட்டு சொல்றீங்களாமா? வேற வழி இல்லடா. ஒரு குடும்பம் எனக்கு வேற வழி தெரியலப்பா, அதான் பஞ்சாயத்துல கூட்டு வந்துட்டேன். விஜயா, ஒரு குடும்பத்துல மூத்தவளா இருந்துகிட்டு நீ செஞ்ச, அதுவும் மனோஜுக்காக செய்ய போய் தான் நீ அசிங்கப்பட்டு நிக்கிற. நீ ஒண்ணு மீனா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். ஆனா அண்ணாமலைக்கு தெரியாம நீ இதெல்லாம் செஞ்சது ரொம்ப தப்பு. என் பையனுக்கு ஒரு தான் போகணுமா? தெரியாம பண்ணிட்டேன்னு அண்ணாமலை கிட்ட ஒரு இருக்கலாம். ஆனா அண்ணாமலை சரிங்க கேளு. நடந்திருக்கு. அந்த மன்னிப்பே எல்லாத்துக்கும் முன்னாலே கேட்க சொல்லுங்க. எல்லாரும் ஆஜராவானுங்க. தேவையான இடத்துல உடனே பின்ன ரவி ஸ்ருதியை கூப்பிட்டு டேய் ஓடு. டேய் ஏன்டா கத்துற? பாட்டி, உங்க அப்பா அம்மாவும் பேசிக்காம இருக்காங்க. நீங்க யாரும் இத கத்துக்காதீங்க. இப்ப விஜயா அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எதுவும் பண்ணல. என்ன மன்னிச்சிருங்க. யாரும் தீர்க்க முடியாத பிரச்சனை அசால்ட்டா தீர்த்து வச்சிருக்கேன். அர்த்தமாதான் இருந்துச்சு. ஆனா மனோஜ், இதுக்கெல்லாம் மூல காரணமே லட்சணமா? புத்தி வந்திருக்கும். இந்த வேப்பங்குச்சி எடுத்து விளாசி இல்ல அப்படி வாங்கிருக்கணும்.
ஏண்டிமா மூத்த மருமகளே பாட்டி இவன் நீ வந்த இல்ல பாட்டி, அவரு தான் கஷ்டமா இருக்கும். எடுத்து உன் கையில வச்சுக்கோ. இவன் தப்பு பண்ணா விஜயா மாதிரி நீதான். சரிங்க பாட்டி. போக்கல விட்டா பொறுப்பே வராது. இவனுக்கு பொறுப்பு இருக்கு, நான் ஒண்ணு சொல்லிட்டேன். அதை இவன் திருப்பி கொடுத்தான்னா இவனுக்கு பொறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம். பணத்தையும் மொத்தமா உடனே கொடுக்க முடியும். அதான் கடன் வச்சிருக்கான்ல. நிறைய கடன் வேற இருக்கு. ரோகிணி பாருங்க, அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுக்கிற கமிட்மெண்ட் இருந்தா தானே அவருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அம்மா கொடுத்துரு. பாட்டி அது என்னால. அப்பா கிட்ட சொல்லி பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்க ஆண்டி. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு சுதந்திர தினத்திற்கான கருப்பொருள் என்ன? வாழ்க பாரதம், தேசம் முதன்மை, வளர்ந்த பாரதம், இளம் பாரதம். சரியான பதில் வளர்ந்த பாரதம். அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தரண்ஜித் சாந்து, வினய் குவாந்தாரா, பவன் கபூர், பங்ஜித் சரண். சரியான பதில் வினய் குவாந்தாரா. சமீபத்தில் கீழ்க்கண்ட எந்த அமைப்பின் தலைவராக மனோஜ் சோனி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? யூபிஎஸ்சி, நிதி ஆயோக், ஜிஎஸ்டி கவுன்சில், என்சிஇஆர்டி. சரியான பதில் யூபிஎஸ்சி. ஆளுநர்களுக்கு எந்த ஒரு குற்ற வழக்குகள் விசாரணையிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஆர்டிகல் 240, ஆர்டிகல் 300, ஆர்டிகல் 361, ஆர்டிகல் 381. சரியான பதில் ஆர்டிகல் 361. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021, 2022, 2023, 2024. சரியான பதில் 2022. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சிஇஓ யார்? லீனா நாயர், சத்யா நாதெல்லா, சுந்தர் பிச்சை, நிகேஷ் அரோரா. சரியான பதில் சத்யா நாதெல்லா.